இந்த எலக்ட்ரோபதி தந்த கவுன் சிஸ்டமேட்டிக்கும் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண எனக்கு உறுதுணையாக இருந்து நான் ஹபீப் சாருக்கும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு சலைவரி கிளாண்ட் ஸ்வெல்லிங்கு, சலைவரி கிளாண்டில் ஸ்வெல்லிங் ஆகுமா அப்படின்னு யோசிச்சோம். ஒரு 6 வயசு பையன், கழுத்துக்கிட்ட வீக்கமாக இருக்குது சார், முழுங்கவே முடியல, 3 வருஷமாக இந்த மாதிரி தான் இருக்குது, நாங்கள் எல்லா டாக்டரையும் பார்த்துட்டோம், அதை பயாப்சி பண்ணுன்றாங்க, சர்ஜரி பண்ணுன்றாங்க, எங்களுக்கு பயமாக இருக்குது, 6 வயசு பையனுக்கு சர்ஜரி பண்ணணுமா அப்படின்னு கேட்டாங்க. நானும் அப்புறம் சலைவரி கிளாண்ட்ஸ் போய் ஸ்டடி பண்ணிவிட்டு என்ன மெடிசன் கொடுக்குறதுன்னு தெரியல, அஸ்யூஷுவல் ஒரு எஸ்டனை மட்டும் கொஞ்சம் நாளைக்கு கொடுத்து விட்டுட்டு வச்சு வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்டடீஸ் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்தோம். சலைவரி கிளாண்ட்னா தெரியும், swell and salivary glands can be caused by a number of conditions including infections, stones and other issues. ஏதாவது ஒரு காரணத்தினால salivary gland swelling இருக்கலாம். ஆனால் அந்த பையனுக்கு எல்லா ஸ்கேன் எடுத்தாங்க, ஸ்டோன்ஸ் இல்லை, salivary glandல இன்ஃபெக்ஷன் இல்லை, கன்ஜெனிட்டலாகவே ஸ்வெல்லிங்காக இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அந்த பையனால் டிஸ்பேஜியாக இருக்குது, ஸ்வாலோ பண்ணவே முடியல, நல்லா த்ரோட்டில் பார்த்தா நல்லா ஒரு தைராய்டு மாதிரி கீழே இந்த இடத்துல சின்ன கிட்ட இருக்கும் ஸ்வெல்லிங் இருந்தது. அவனோட சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா என்லார்ஜ் டெண்டர்னஸ், டிஸ்கலரேஷன் ஆஃப் மோர் ஆஃப் salivary glands. ஆனால் அந்த பையனுக்கு டிஸ்கலரேஷன் இல்லை, நார்மல் டங்க் மாதிரி தான் இருந்துச்சு, டங்க்கு கீழே நல்லா கொஞ்சம் ஸ்வெல்லிங் மட்டும் இருந்தது. பெயின் ஒன்லி ஆன் ஸ்வாலோவிங் மட்டும்தான், மித்தபடி நார்மலாக இருக்கும்போதுலாம் அதை பேசுவான், எல்லாம் செய்வான், எச்சி முழுங்க முடியாது, சாப்பிட முடியாது. டிக்ரீஸ்டு சலைவா இருந்தது அந்த பையனுக்கு. அந்த பையனுக்கு சலைவா செக்ரீஷனே இதே கம்மியாக இருந்துச்சு. அதனால அந்த பையனால் நார்மலாக பேசும்போது சீக்கிரம் ட்ரை ஆயிரும், த்ரோட்லாம் அதிகமாக பேச மாட்டான். பெயின் வைல் ஈட்டிங் இருந்தது, ட்ரை மவுத் இருந்தது, சிரோஸ்டோமியா, ஸ்வெல்லிங் ஓவர் த சீக் அண்ட் நெக் அந்த பையனுக்கு இருந்தது. த்ரோட் பெயின், ஸ்வெல்லிங் தெரியுதா சார்? தெரியுது. நம்ம மெடிசன் இப்போ ட்ரீட்மெண்ட்டில் தான் சார் இருக்கார், அவர் ஆன் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கார். 20 days ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அவரோட ஸ்வெல்லிங் ரெடியூஸ் ஆயிடுச்சு. பிஃபோர் ட்ரீட்மெண்ட்டு அந்த டங்க்குள்ளே அது ஜூம் பண்ண முடியுமா சார்? அதுக்குள்ளே ஜூம் போக முடியுமா? போக முடியாது. அந்த டங்க்குக்கு கீழே ஒரு லேயர் தெரியுது பாருங்கள் சார், அதான் அந்த ஸ்வெல்லிங்கு. அந்த இடத்துல ஒரு நாப் மாதிரி தெரியுது பாருங்கள், அங்கே தான் சலைவரி கிளாண்ட் இருக்குது, அங்கே தான் ஸ்வெல்லிங் இருந்தது அந்த பையனுக்கு பிஃபோர் ட்ரீட்மெண்ட்டு. ஒரு இமேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்வெல்லிங் தெரிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள் வெளியில் இந்த பேஷண்ட்டுக்கு ஒரு பள்ளம் தெரியுதா, ஸ்வெல்லிங் குறைஞ்சு. அடுத்த ட்ரீட்மெண்ட்டில் 20 நாளில் அந்த பையனுக்கு ஸ்வெல்லிங் குறைஞ்சிருச்சு. அந்த பையனே நம்மக்கிட்ட சாப்பிட முடியுது சார், நல்லா இருக்குது. 2வது இமேஜில் ஸ்வெல்லிங் பாதியாக குறைஞ்சிருச்சு, கொஞ்சம் தான் என்ன ஸ்வெல்லிங் இருக்குது. இன்னும் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்காரு, ஒரு 10 நாள் இன்னும் ரெக்கவர் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். அவர் சாங்குவன் டெம்பராமெண்ட்டில் தான் வந்தார், டிஸ்பேஜியாக இருந்தது. அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் S2, S10, L1, Ven1, RE. அவருக்கு C5 RE மஸ்டர்ட் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். மஸ்டர்ட் ஆயிலில் டெய்லி அப்ளை பண்ண சொல்லிக்கிட்டே இருந்தேன் அந்த பையனை. டவுன்வர்ட்ஸ் இல்லாமல் அப்வர்ட்ஸாக மசாஜ் பண்ணணும். இந்த மாதிரி டவுன்வர்ட்ஸ் இல்லாமல் அப்வர்ட்ஸாக மசாஜ் பண்ண சொல்லிட்டே இருந்தேன். ஒரு 5-6 நாள்லேயே அந்த பையனுக்கு ஸ்வெல்லிங் குறைஞ்சி நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஹீ ஆல்சோ வெரி ஹாப்பி. And once again, thanks for the electropathy. இது ஆஸ்துமா கேஸு. இது ஸ்டூடெண்ட்டோட பெரியமா தான் வந்தாங்க. ஒரு 5 இயர்ஸாக இன்ஹேலர் எடுத்துகிட்டு இருக்காங்க பேஷண்ட்டு. அவங்க ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்காக வராங்க. சார் என்னால் இன்ஹேலர் எடுக்க முடியாது, டெய்லி நெபுலைசர் வைக்க முடியாது, எனக்கு உங்கள் ட்ரீட்மெண்ட்டில் ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்குறதுக்காக வந்தாங்க. நான் ட்ரை பண்ணுறேங்கம்மா, நம்ம தான் லிம்பையும் பிளட்டையும் பியூரிஃபை பண்ணுவோம், உங்கள் இண்டஸ்ட்ரியனை கிளியர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஆஸ்துமா எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லி சொன்னது. ஆஸ்துமா இஸ் த கண்டிஷன் விச் யுவர் ஏர்வேஸ் நேரோவிங் அண்ட் ஸ்வெல் மே பி ப்ரொடியூஸ் எக்ஸ்ட்ரா மியூக்கஸ். எனி இன்ஃப்ளமேஷன் ஆஃப் bronchi is called bronchitis, leads to asthma. அவங்க டிஃபிகல்ட் அண்ட் ட்ரைகர் காஃபிங், விஸ்லிங் சவுண்டு, நல்லா வரும்போது பயங்கர வீசிங் இருந்தது, விஸ்லிங் சவுண்ட் இருந்தது. இந்த கண்டிஷனோட தான் வந்தாங்க. ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் இருந்தது, ஒரு எக்ஸாஷனல் டிஸ்னியாக இருந்தது பேஷண்ட்டுக்கு. இங்கே உட்காந்து 2 நிமிஷம் நடந்து வாங்கன்னு சொன்னால் நடக்க மாட்டாங்க. மூச்சு விட முடியல தம்பி, முடியல, உடனே ஒரு பஃப் எடுத்து உரிவாங்க. பஃப் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் கழிச்சு வரேன்னு. அந்த கண்டிஷனோட வந்தவங்க தான் பேஷண்ட்டு. 56 வயசு அவங்களுக்கு. காஃப் வித் சிவியர் எக்ஸ்பெக்டோரண்ட்டோட வந்தாங்க. டேக்கிங் அலோபதி மெடிசன், இன்ஹேலர், நெபுலைசர் ஃபார் த பாஸ்ட் 5 years and treated with electropathy medicine. Now she stopped inhaler and taking our medicine for 4 months. இப்போ 4 மாதமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க 5 வருஷமாக எடுத்துகிட்டு இருந்த இன்ஹேலரை சுத்தமாக விட்டுட்டாங்க. நம்ம மெடிசன் எடுத்து 5 நாள்லேயே விட்டுட்டாச்சு. இன்ஹேலர் சுத்தமாக எடுக்கிறதே கிடையாது. பிஃபோர் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஒயிட்டாக தெரியுது பாருங்கள், இன்க்ரீஸ்டு BVMன்னு போட்டிருக்கேன், பிராங்கோ வாஸ்குலர் மார்க்கிங். த எக்ஸ்ரே ஷோஸ் த இன்க்ரீஸ்டு பிராங்கோ வாஸ்குலர் மார்க்கிங்ஸ். ஸ்டூடெண்ட்ஸு இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, அந்த ஒயிட் பேச்சஸ்லாம் இருக்குது, இல்லை பேங்கையெல்லாம் நல்லா இன்ஃப்ளேம்ட் இருக்குது தெரியுது. இது பிஃபோர் ட்ரீட்மெண்ட். பேஷண்ட் அந்த COPD சேஞ்சஸோடு வந்தது. 8/6 வந்தாங்க. ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்டில் பாருங்கள் எல்லாமே பிளாக் ஷேடோ வந்துருச்சு. லோவர் லோபில் மட்டும்தான் மைல்டாக இன்னும் கொஞ்சம் BVM இருக்குது. இது எல்லாமே நல்லா இந்த ட்ரீட்மெண்ட்டு நல்லா பிளாக் ஷேடோ வந்துருச்சு. பேஷண்ட் நல்லா
உள்ள டீப் ப்ரீத் பண்ணும்போது நல்லா ஏர்வே இல்லை, நல்லா உள்ளே போய் நல்ல எக்ஸசைஸ் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிஸ்னியாக இருந்தது, வீஸ் இருந்தது, ஏஃபிபிள் இருந்தது. அவங்களுக்கு கொடுத்த மெடிசின்ஸ் வந்து S10 ஒயிட் எலக்ட்ரிசிட்டி D4ல் 3 times a day வித் லிக்விட் வார்ம் வாட்டர் தான் கொடுக்கணும், பச்சை தண்ணியில் கொடுக்கக்கூடாது. /Ven1 ஏன்னா அவங்களுக்கு எனி ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்கும். அதனால் எப்போவுமே ஸ்லாஷ் வந்து நம்ம தனியாலாம் கொடுத்தா வேலை செய்யலை. ஒரு 20 ட்ராப்ஸ் வந்து நைட்டு கொடுக்க சொல்லி பார்த்தேன், வேலையே செய்யலை. /யும் Ven1யும் D3ல் ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்க சொல்லிடுங்க. ட்ரை குளோபல்ஸில் போட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்க சொல்லிக்கிட்டே இருங்க, நல்ல ரிசல்ட் இருக்குது. அதுக்கப்புறம் D30ல் C13 P1 F1 C5 RE கொடுத்தோம். இதுவும் 3 times a day தான் கொடுத்தோம். 3 times a day ஃபார் 1 week. 1 week அப்புறம் 2 times a day மாற்றிடணும். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாப்பாட்டுக்கு பின்னாடி 1 மணி நேரம் கழிச்சு தான் கொடுக்கணும். இந்த கண்டிஷனை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. சாப்பிட்றதுக்கு பின்னாடி 1 மணி நேரம் கழிச்சு அந்த மெடிசன் கொடுக்க ஆரம்பிக்கணும். REP1 வந்து மஸ்டர்ட் ஆயில் தான். நான் மோஸ்ட்லி மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணுறது. மஸ்டர்ட் ஆயிலில் தான் இதுவும் கொடுத்தோம். மஸ்டர்ட் ஆயில் கொடுத்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக செஸ்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ண சொல்லியிருந்தோம். நல்ல ரிசல்ட் அந்த பேஷண்ட்டுக்குமே. 5 years எடுத்துகிட்டு இருந்த பேஷண்ட்டு, ஆஸ்துமா எடுத்துகிட்டு இன்ஹேலர் எடுத்துகிட்ட பேஷண்ட்டு, நம்ம எலக்ட்ரோபதி மெடிசினால் சுத்தமாக இன்ஹேலரை விட்டுறதுக்காக எலக்ட்ரோபதிக்கு மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். அதான் சொல்லிடு. இவங்க வந்து யூட்ரின் ஃபைப்ராய்டு. யூட்ரின் ஃபைப்ராய்டுனா உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஒரு யூட்ரஸில் வந்து க்ரோத்தாக இருக்க பேஷண்ட் வந்து யூட்ரஸில் ஏதாவது எனி க்ரோத் இட் இஸ் கால்ட் யூட்ரின் ஃபைப்ராய்டு, மயமாஸ் ஏதாச்சும் வந்துருக்கும். தே ஆஃப்டர் அப்பியரிங் டியூ டு த ஏஜ் யூஆர் யூஸ்வலி ஏஜபிள் டு பிரெக்னென்ட் கிவன் பர்த். யூட்ரஸ் ஃபைப்ராய்ட்ஸ் ஆர் நாட் எல்லா யூட்ரஸ் ஃபைப்ராய்டும் கேன்சராக மாறாது. பட் ஆனால் அலோபேத் டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனி ஒரு சிஸ்ட் இருக்குது, வி ஹேவ் டு டூ பயாப்சி, இட் லீட்ஸ் டு கேன்சர்னு சொல்கிறாங்க. இந்த பேஷண்ட்டும் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸோடு வந்தவங்க தான். இமீடியட்டாக சர்ஜரி பண்ணணும், நம்ம வந்து CAA லெவல்லாம் பார்க்கணும், CA 125 லெவல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த பேஷண்ட் தான். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெவி மென்சுரல் நார்மலாகவே ஒரு ஃபைப்ராய்டு யூட்ரஸில் ஒரு ஃபைப்ராய்டு இருக்கனாலே ப்ளீடிங் PV ஜாஸ்தி அடிச்சு தள்ளிடும். அவங்களோட HP லெவல் குறைஞ்சிரும், அவங்க ஃபேட்டிக் ஆவாங்க, டயர்ட்னஸ் ஆயிடுவாங்க, கிராம்ப்ஸ் அடிக்கும். இதெல்லாம் சிம்டம்ஸ். ஹெவி மென்சுரல் ப்ளீடிங், லாங்கர் ஆர் மோர் ஃப்ரீக்வெண்ட் பீரியட்ஸு, பெல்விக் ப்ரெஷர் ஆர் பெயின், ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷனு, சைக்காட்ரிக் இல்னஸ் கூட ஆவாங்க. இந்த மாதிரி டயத்தில் டக்குன்னு யாராவது பேசினா பயங்கரமாக கோவப்படுவாங்க, இரிட்டபிலிட்டியாக இருப்பாங்க. இவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் அந்த மாதிரி இரிட்டபிலிட்டியாக இருக்கிறத பார்த்து தான் அவர் ஏன் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லவும் தான் அவங்க வந்து எனக்கு சிவியராக மென்சுரல் ப்ளீடிங் ஆகுதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க. இது அவங்க பேஷண்ட்டோடது. இது என்னோட கிளினிக் ஃபோட்டோ. அது மிஸ்டர் லூயிஸ் இமாக்லேட், சிவியர் அப்டமல் ப்ரெயினல் ப்ளீடிங் PV, ஜென்ரலைஸ் டயர்னஸோடு தான் வந்தாங்க. இமிடியேட் சர்ஜரி இன் அவுட் சைட் ஹாஸ்பிட்டல். இன்றைக்கே அட்மிட் பண்ணுங்கள், நாளைக்கு நம்ம சர்ஜரி பண்ணணும், சிவியர் ப்ளீட் ஆகிட்டே இருக்குது, HP வந்து இப்போ வந்து 8க்கு வந்துருச்சு, நம்ம உடனே சரி பண்ணணும்னு சொல்லி வந்த பேஷண்ட்டு. அவங்களுக்கு சர்ஜரி பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால் நம்மக்கிட்ட வந்தாங்க. நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதம் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. ஆனால் செகண்ட் மந்த்லேருந்தே பேஷண்ட் சிம்டமேட்டிக்கலி ரிலீவ்டு. ஆனால் எக்ஸ்ரே ஸ்கேன்ஸில் லேட்டாக தான் எடுத்தோம். அவங்க டெம்பராமெண்ட் பார்த்தா சாங்குவன் டெம்பராமெண்ட்டு. சாங்குவன் டெம்பராமெண்ட்டுனால A குரூப்பும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டேன், தனியாக கொடுத்தேன். பிளட் ரெமெடி ஃபஸ்ட்டு பிளட்டை வந்து கரெக்ட் பண்ணேன். பிளட்டை கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக யூட்ரஸில் உள்ள மயோமாஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருச்சு. அது பாருங்கள், எண்டோமெட்ரியம் வந்து 14 mm இருக்குது. என்லார்ஜ் யூட்ரஸ் வித் திக்கண்ட் எண்டோமெட்ரியமு. யூட்ரைன் கேவிட்டியில் வந்து ஒரு சிஸ்ட் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க லூயிஸ் இமாக்லேட் மேரிக்கு. இந்த ஸ்கேன் அந்த இமேஜ் டேட் தெரியல. ஃபஸ்ட்டில் வந்து 2 எக்கோயிக் ஏரியான்னு சொல்லி 8 mm கொடுத்துருக்காங்க. 2 சிஸ்ட் இருக்குது, மயோமாவில் எண்டோமெட்ரியமில் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்த்தோம்னா 2 சீல்டிங் ஃபைப்ராய்ட்ஸ் 9 mm 6 mm இருக்குது. எண்டோமெட்ரியல் பார்த்தோம்னா திக்கண்டாக இருந்தது, ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ரெண்டாவது ஆன் ட்ரீட்மெண்ட் ஸ்கேனில் பார்த்தோம்னா எண்டோமெட்ரியம் பார்த்தா ரெகுலர் ஆயிடுச்சு. எண்டோமெட்ரியம் ரெகுலர் ஆகி சைஸ் வந்து 1 cm வந்துருச்சு. அதிலே அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன் எண்டோமெட்ரியம் ரெகுலர்னு. இப்போ 2 சீல்டிங் ஃபைப்ராய்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்களா, 9 mm 1, 6 mm 1. செகண்ட் ஸ்கேனில் பார்த்தோம்னா அந்த 2 சீல்டிங் ஃபைப்ராய்ட்ஸில் ஒரு ஃபைப்ராய்டு காணாம போச்சு. ஒரே ஒரு ஃபைப்ராய்டு தான் இருக்குது, 8 mm தான் இருக்குது. யூட்ரஸ் மட்டும் தான் பல்கியாக இருக்குது. ஒரு ஃபைப்ராய்டு காணாமல் போயிடுச்சு, ஒரு ஃபைப்ராய்டு தான் இருக்குது. 9 mm 8 mm இருந்தாலும் 8 mm மட்டும்தான் இருக்குது. அதுக்கு அடுத்த ஸ்கேனில் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்கணும். இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் அட்டாச் பண்ணாமல் இருக்காங்க. அதுக்கு அடுத்த ஸ்கேனில் ஃபுல்லாகவே இந்த எண்டோமெட்ரியம் ஃபைப்ராய்ட்ஸ் எல்லாமே குறைஞ்சு வெறும் பல்கி யூட்ரஸ் மட்டும்தான் இருக்குது. நான் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து நாங்கள் வாட்ஸ்அப் பண்ணி விட்றேன். லாஸ்ட் எடுத்த ஸ்கேனில் ஃபுல்லாகவே அந்த எண்டோமெட்ரியம் பாலிப் எல்லாமே குறைஞ்சு வெறும் யூட்ரஸ் மட்டும் பல்கியாக இருக்குது. பேஷண்ட் இப்போ எந்த ட்ரீட்மெண்ட்லையும் இல்லை, அவங்க ஆட்டோமேட்டிக் ஏசிம்டமேட்டிக் ஆகிட்டாங்க. நார்மல் பீரியட்ஸ் வருது, அப்டமன் பெயின் இல்லை,
ப்ளீடிங் பிவி குறைஞ்சிருச்சு, ஹெச்பி நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டு C2 ப்ளூ எலக்ட்ரிசிட்டி லிட்டர் டைல்யூஷன், A2 C5 GE D4 கொடுத்துருக்கோம். S10 L1 அது வென்1 அது வின்னு போட்டிருக்கு, வென்1 D3. வென்1 ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா எனி க்ரோத் ஆகிறத தடுக்கும். வென்1 வந்து எனி ஏதாவது சஸ்பெக்டல் க்ரோத் ஏதாவது இருக்குன்னா நம்ம வென் குரூப் ஆட் பண்ணிக்கலாம். அந்த க்ரோத்தை நல்லா கம்ப்ரெஸ் பண்ணும் வென் குரூப் வந்து. 2 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து A2 C5 வென்1 GE 200 டைல்யூஷனில் கொடுத்தேன் பேஷண்ட்டுக்கு. 200 டைல்யூஷன் 2 வீக்ஸ்க்கு எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் பேஷண்ட் கம்ப்ளீட்டாக ஆல்ரைட், அப்டமன் பெயின் சுத்தமாகவே இல்லை, நார்மலாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு கான்ஃபரன்ஸில் பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வந்து டேரெக்டாக சொல்ல வைக்கலான்னு பார்க்குறேன். அதான் நெக்ஸ்ட்டு இது பண்ணலான்னு இருக்கேன். இந்த 3 ஸ்டோனுமே அவருக்கு வந்து மைல்டு பெயினோடையே வெளியில் வந்துருச்சு. அவருக்கு 1 லட்ச ரூபா சேவ் பண்ணி கொடுத்தோம். நமக்கு ஒரு அமௌண்ட்டு, நல்ல அமௌண்ட்டு அவரை கேட்காமே கொடுத்தாரு. நான் வெறும் 1500 ரூபாய்க்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன் அவருக்கு. அவர் எனக்கு வந்து 25,000 ரூபாய் கொடுத்து போனார். சார் 1 லட்ச ரூபாய் சேவ் பண்ணிட்டீங்க நீங்கள் அப்படின்னு. அவர் 2-3 பேஷண்ட் கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் எவ்வளோ காசு கேட்டாலும் தரோம் சார், நாங்கள் சர்ஜரி இல்லை, பெயின் இல்லை, நல்லா இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பினஸ். அவரோட ஸ்டோன் தான் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கேன் சார். முதல் ஸ்டோன் வந்தது 8/8 12.2, அப்புறம் 11.1, இதுதான் 14 mm ஸ்டோன் அதுவே வெளியில் வந்துருச்சு அழகா. அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் சார் S6 C6 C17 வந்து D4 3 times a day கொடுத்தேன். S5 RE D3 S5 உங்களுக்கு பெர்பாரிஸ் வெல்காரிஸ் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோனை நல்லா க்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். பெயின் இருந்துச்சுன்னா RE ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அவங்களுக்கு பெயின் இல்லை, ஸ்டோன் மட்டும்தான் இருக்குன்னா S5 ப்ளூ எலக்ட்ரிசிட்டி போட்டாலே போதும். இது BBQங்கிறது பெர்பாரிஸ் வெல்காரிஸ் கியூ, அந்த நார்மல் மதர் டிஞ்சர் இருக்கும் ஹோமியோ கடையில். பெர்பாரிஸ் வெல்காரிஸ் கியூ பிளான்ட் கியூ வாங்குறது லைக்கோபோடியம் கியூ, ரெண்டுமே லிட்டர் டெலிவிஷனில் போட்டு கொடுத்தேன். வாட்டர் பாட்டிலில் ஒரு 50 to 100 drops போட்டு கொடுத்தோம். அப்புறம் கிட்னி டவுன் சொல்லி நார்மலாக ஹெம்கோல் ஒரு சிறப்பு இருக்குது, இதுதான் கொடுத்தோம். S5 RE கொடுத்தாலே போதும், எனி கிட்னி ஸ்டோன் பேஷண்ட்டுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸ்டோன் க்ரஷர் S5 RE, அதுக்கு பேரே வச்சுருக்கேன் என் கிளினிக்கில். S5 RE மருந்து போட்டு ஸ்டோன் க்ரஷர்னே வச்சுருப்போம். அது ஸ்டோன் க்ரஷர் நல்லா வேலை செய்யும். பெயின் இருந்துச்சுன்னா RE ஆட் பண்ணணும், பெயின் இல்லை அப்படின்னா ப்ளூ எலக்ட்ரிசிட்டி ஆட் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த எலக்ட்ரோபதினால தான் இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்துட்டுருக்கேன். இந்த எலக்ட்ரோபதி எனக்கு அளித்த எனது மருத்துவர் ஐயா திரு ஹபீப் சாருக்கும், இது டிஎம்சி அசோசியேஷன் மூலிமா எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பளித்த ஷெல்டன் சாருக்கும், ஜேம்ஸ் சாருக்கும், அபுபக்கர் சாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லா எலக்ட்ரோபதி டாக்டர்ஸும் நிறையா கேசஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. கேஸ் எல்லாம் ஹிஸ்ட்ரிலாம் ஃபைல் பண்ணுங்கள், ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.